உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் தான் நம்பிக்கையின் தேவன். அதனால உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கையில இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவரை நம்புங்க. அவர் பார்த்து கொள்வார், நடத்துவார், உயர்த்துவார்னு நம்புங்க. ஏன் சொந்து போயிருக்கிறீங்க? அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, கைவிடப்பட்டது இல்லை. அதனால விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க, நீர் தான் என் நம்பிக்கையின் தேவன். என் வாழ்க்கையில இடிந்து கிடக்கிற நொறுங்கி போன என் வாழ்க்கையை திரும்பி கட்டி எழுப்புவேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எழுப்புவேன். விசுவாசத்தை ஜெபம் பண்ணி பாருங்க. ஊழியத்துல நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? வியாபாரத்துல நம்பிக்கை இழந்துட்டீங்களா? பிள்ளைகள் காரியத்துல நம்பிக்கை இழந்துட்டீங்களா? நம்பிக்கை இழந்து போகாதங்க. நம்பிக்கையின் தேவன் உங்களோட பேசுகிறார். நாம் ஒரு ஜெபம் செய்யலாம். தகப்பனே, நீர் எங்களுடைய நம்பிக்கையின் தேவன். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளை சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்பி இன்றைக்கு ஆட்கொள்ளும். அவர்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.